16/9/1989. பிறந்த நேரம் 11:12 காலை AM. 11:12 AM-ங்களா? ஆமா ஆமா மேடம். பிறந்த இடம் ஐயா? தூத்துக்குடி மேடம். தூத்துக்குடி. தூத்துக்குடி பக்கம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. உத்திரட்டாதி ராசி, மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், விருச்சிக லக்னமா? ஆமா ஆமா குருஜி. தூத்துக்குடியில் பிறந்த நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ தூத்துக்குடியில் தான் குருஜி இருக்கேன். கிட்டத்தட்ட 35 வயசு ஆகுது. தூத்துக்குடியை விட்டு எங்கேயாவது வெளியில் போனீங்களா இல்லை தூத்துக்குடியிலே இருக்கிறீங்களா? மெட்ராஸுக்கு போனேன், போயிட்டு திரும்ப வந்துட்டேன் குருஜி. அப்படி இருந்தால் கூட தூத்துக்குடியில் இருக்கிற அமைப்பு இல்லையே. 8-12 சுபத்துவம். 8-12 சுபத்துவம்னா நீங்கள் தூத்துக்குடியிலே இருக்க முடியாது. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கோர்ட் கேஸ் வந்து எனக்கு அகைன்ஸ்டா வந்தது, பூர்வீக சொத்து. சரி. அதே மாதிரி ஒரே இது வரைக்கும் லாஸாவே தான் இருக்கு. திருமணம், இது கல்யாணம் அதுவும் நடக்கல. அப்புறம் தொழில் இப்போ உப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணலாமா? அப்படி உப்பு தொழில் பண்ணலாம். உப்பு தொழில் வந்து உங்களுக்கு சுக்கிரன் சந்திரன் 2 பேருமே கெட்டு போகாமல் இருக்கிறாங்க. சந்திரன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உப்பு தொழிலை விட உங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட தொழில் தான். உப்பு தொழிலில் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வரும், பெரிய அளவில் நஷ்டம் வராது. உப்பு தொழில்னா தூத்துக்குடியிலே இருக்க வேண்டி வருமே. அப்போ உங்களுடைய பிறந்த நேரம் ஏதாவது தப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கலாம். நீங்கள் 8-12 சுபத்துவம், 12-8-12 தெளிவான சுபத்துவத்தில் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் தூத்துக்குடியிலலாம் இருக்கவே முடியாது. வெளி மாநிலம் கொண்டு போயிடும். தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலம், வெளிநாட்டில் தான் உங்களுக்கு ஆர்வமே இருக்கும். அதுவும் சுக்கிர தசை வேற உங்களுக்கு நடக்குது. அப்போ இந்த அமைப்பின் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன். காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா? இருக்குது குருஜி. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த தொழிலும் செட் ஆகணும்னு உப்புலையே அப்படி. சுக்கிரதசையில் வந்து சுக்கிரதசை வெள்ளை நிறம் கொண்ட உப்பு, சர்க்கரை, இந்த மாதிரியான விஷயங்கள் சுக்கிரனுக்கு கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சனியும் சுபத்துவம், சுக்கிரனும் சுபத்துவம். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு சுக்கிரதசையில் போக போகிறீங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய ஜாதகம். சுக்கிரன் வந்து சந்திர அதியோகத்திலையும் அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த தசை வந்து உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும், கைவிடாது. அதனால் இந்த தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே 11-12க்கு தான் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் 2 பிரிவாக தான் சொல்லுவேன். என்னுடைய 8-12 சுபத்துவ விதி ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நிரூபிக்கப்பட்ட மிக துல்லியமான ஒரு விதி. இந்த அமைப்பின் அடிப்படையில் ஒருவேளை நீங்கள் ஒரு 40 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா துலா லக்னம்னு வந்துடும். துலா லக்னமாக இருந்தால் நீங்கள் உள்ளூர்லேயே இருப்பீங்க. சுக்கிரதசையுடைய பிற்பகுதியில், அதாவது சுக்கிரதசையுடைய சுயபக்தி முடிஞ்சு 2026க்கு பிறகு இதே உப்பு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.